ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடெல்லாம் யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. எட்மன் கிறிஸ்டியன், மேரி கிறிஸ்டியன் அவங்களுக்காக இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. இப்போ நாங்கள் கடகடன்னு இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சிக்கன் சாப்பாடு செம்மையாக நல்ல வெயில் அடிக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காமல் சோபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உளிய வைக்கலாம். தள்ளிடுங்க. என்ன வெயில் காணுமா வெயில். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டுக்கும், அதுக்குள்ளே உள்ளுக்கு மற்ற வெளியே பார்ப்போம். இப்போ குழம்புக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி வந்து பால் கறிக்கு வெட்டி எடுத்துருக்கிறேன். போஞ்சியை சேர்க்குறேன். இதோட உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே மரக்கறியிலையும் தண்ணி விட்டு அவியும், அதால் இவ்வளோ போதும். இதுக்கு தாளிச்செல்லாம் போட போகிறதில்லை. இன்றைக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ மூடி விடுவோம், அவியட்டு. இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் சிக்கனுக்கு தாளிக்கிறதுக்கு. இது வந்து கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் தான். இதில் வந்து எண்ணெய் சூடாகட்டுக்கும். அங்கால அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சிக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு தேங்காய்ப்பு, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, ரம்பையில், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பையில். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி. இப்போ இதை இறக்கி இது ஆறட்டுக்கும். ஆறினோன்னு மிக்சி கப்பில் அரைச்சி எடுப்போம். இப்போ இங்கெல்லாம் சட்டியை வைக்கிறேன் சூடாட்டுக்கும். கத்திரிக்காய்க்கு இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டுக்கும். இங்கே பாருங்க, சட்டி சூடாயிட்டு கத்திரிக்காய்க்கு எண்ணெய் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு. சூடாட்டும். இப்போ தக்காளி பழத்தை சேர்ப்பேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். அதில் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். சிக்கனை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டு வருது. கறிமிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதுவும் சேர்ந்து வதங்கட்டுது நல்லா. இப்போ கறிமிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். இங்கால சிக்கனை பார்ப்போம். பார்த்தீங்களா, தண்ணியை சேர்க்கல இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுன்னு சொல்லி. இதுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இதோட வந்து தேங்காய் பால் 2 ஆம்பால் 3 ஆம்பால்.
இதோட முதலாம்பால். இங்கெல்லாம் வாசத்துக்கு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு நல்ல வடிவாக கொதித்து வரட்டுக்கு நல்லா அந்த கறித்தூள் இதெல்லாம் உண்டு சேர நல்லா கலந்து விடுவோம். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்க்குறேன், கலந்து விடுவோம். நீங்கள் கத்திரிக்காயை பொரித்து வச்சுருக்கிறேன், அது சேர்ப்பேன். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம் அடியிலிருந்து கிளறு. இதில் தேங்காய் பால் சேர்க்குறேன், இது வந்து முதலாம்பால். இப்போ கலந்து விடுவோம், அப்படியே கொதித்து வரட்டுது. இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால், இது 2ஆம் பால் 3ஆம் பால் ஒரு கொஞ்சம், இதோட முதலாம்பால். இப்போ கலந்து விடுவோம், நல்லா கொதித்து வரட்டுக்கும். இப்போ கத்திரிக்காய் இறக்குவோம். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். உப்பு சேர்க்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி விடுவோம் அவியட்டும். குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்னு பாருங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அம்பரலங்காய்க்கு இது வதங்கட்டுக்கும். இப்போ இங்கெல்லாம் தக்காளி பழம் சேர்க்குறேன், இது வந்து அம்பரலங்காய்க்கு கொஞ்சம் வதங்கட்டுக்கும். நாங்கள் இங்கெல்லாம் குழம்பு இறக்குவோம். இப்போ அம்பரலங்காயை சேர்க்குறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். அம்பரலங்காய் நல்லா அவியட்டுக்கும். இங்கே போஞ்சி ரெடி ஆகிட்டு இறக்குவோம். சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். நல்லாவே நல்லா கணக்கான பாத்தில் வடிச்சோம்னா அப்படியே அந்த சூட்லேயே மீதம் அவிஞ்சிடும். இப்போ பாருங்கள் அம்பரலங்காய் நல்லா அவிஞ்சி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இனி இதுக்கு தேங்காய் பால் ஒரு கொஞ்சம்,
இதோட எங்களோட சோபா சாஸ் குழம்புத்தூள் எனக்கு எல்லோரும் கொஞ்சம், இதோட சீனி கொஞ்சம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம் நல்ல வடிவாக. இந்த மாதிரி இந்த குழம்புத்தூள் சீனி எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரட்டும். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால சிக்கன் குழம்பு, இங்கால போஞ்சி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பால் கறி, கத்திரிக்காய் பொரிச்சு பிரட்டல், அம்பரலங்காய் கறி, அன்னாசி பழம், முட்டை. இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்டுவோம். சோறு, போஞ்சி உருளைக்கிழங்கு பால் கறி, கத்திரிக்காய் பொரிச்சு பிரட்டல், அம்பரலங்காய், சிக்கன் குழம்பு, முட்டை, இங்கே பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சாப்பிடுங்க ஐயா. என்ன ஓகே. வேற கொடுங்க. சரி சரி சொல்லுங்க. சாப்பிடுங்க. சரி வச்சு ரொம்ப நன்றிம்மா. இவங்க தண்ணி போத்துட்டாரு. ஐயா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா என்ன சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா சரி 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 சாப்பிடு. ஐயா சரி 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 அண்ணா
சரியா படுத்துருங்க, வாகனங்கள் வருது, சைட்டா படுத்து. அண்ணா இந்தாங்க. சரி சரி. Thank you. வெல்கம். அம்மா உங்களை அங்க கண்டனா, நீங்க அப்படியே போயிட்டீங்க. அக்கா கேளாதோ? கண் விளங்காதா? ஆ சரி. எங்க இருக்கிறீங்க? புத்தளத்துல இருந்து இங்க வந்திருக்கிறீங்களா? மாவு வாங்க கூட கல்வியில் பிள்ளைங்களுக்கு மாவு என்ன மாவு? சரி வா வா தார். Good afternoon. முடிஞ்சு நாளை கொண்டாரேன். ஆங்கர் வேணுங்க. சிலவழிக்க கூட ஆங்கர் வேணுமா? ஆ சரி வாரம்மா. சரி. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.